ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ஓட மேக்ஸ் சிலபஸ். இது பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 மட்டும் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் வரும். இது குரூப் 4க்கு வந்து ஒரே எக்ஸாம் இருந்ததுனால இதுதான் சிலபஸ். ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து சுருக்குதல். சுருக்குதல்லேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எத்தனை கேள்வி வரும்னா ஒரு 2 கேள்வி வரும்னு வச்சுங்க. மொத்தமாக வந்து 25 கேள்வி மேக்ஸுக்குன்னு. அது எப்படி விரிவாங்கன்னா சுருக்கத்தில் கண்டிப்பாக 2 கேள்வி வரும். வெளிப்பாடு என்பது பர்சன்டேஜ்லேருந்து ஒரு கேள்வி வரும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா அதுதான் முக்கியமான இது. அதுலேருந்து ஒரு 4 கேள்வி வரும். எல்லா வாட்டியும் 4 கேள்வி கேட்பாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முக்கியம். அதில் தான் இந்த 300 600 7ஆல் வகுப்போட நம்பரு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த விகித விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்மளுக்கு முக்கியமானது தனி வட்டி. இந்த டாபிக் தான், இந்த 3ஆவது டாப்பிக்லேருந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, இதுலேருந்து எல்லாத்துலேயும் 2 கேள்வி கண்டிப்பாக வரும். தனி வட்டிலாம் ரொம்ப ஈஸி, ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். தனி வட்டி, கூட்டு வட்டி ரொம்ப ஈஸி. தனி வட்டிலேருந்து 2 கேள்வி கண்டிப்பாக வந்துடும். அதுமாதிரி கூட்டு வட்டிலேருந்து 2 கேள்வி கண்டிப்பாக வரும். அதுமாதிரி ஏரியா அண்ட் வேல்யூ, அதுதான் 2D 3Dன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 4 கேள்வி வரும். மென்சுரேஷன் சொல்லுவாங்க. அதுமாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு, அதுமாதிரி இதில் 2 கேள்வி வந்துடும். தனி வட்டி, கூட்டு வட்டி. இந்த 3ஆவது டாபிக் எடுத்துக்கினாலே உங்களுக்கு எத்தனை மார்க்கு? 2, 4, 8, 10 மார்க்கு. 10 கொஷின்ஸ். 10 மார்க்கில் 10 கொஷின்ஸ். ஒரு கொஷினுக்கு 10 மார்க்கு. நம்ம மொத்தம் 20 கொஷின்ஸு. அதுமாதிரி வந்து எண்கள்னு பார்த்தீங்கன்னா எண்கள் வந்து கண்டிப்பாக 3 கொஷின் வரும். ஏபி, ஜிபி, ஸ்பெஷல் சீரியஸு, இந்த நம்பர் சீரியஸ்லாம். ஏபிலேருந்து தான் அது மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஜிபிலேருந்து கேட்குறதுல இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஏபிலேருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சீரியஸு, அப்புறம் இந்த எண்கள் வரிசையில் கண்டிப்பாக வந்துடும் கொஷின்ஸு. இது எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ் வரும். இதுதான் ரீசனிங் சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட மேக்ஸ் சிலபஸ். மேக்ஸு ரொம்ப ஈஸி தான். நம்ம எவ்வளோ தூரம் அதை டெய்லி போகிறோமோ அவ்வளோ ஈஸி. ஆப்ஷனை பார்த்தோன்னே சில பேருக்கு ஆன்சர் தெரியும், சில பேருக்கு போட்டால் ஆன்சர் தெரியும். மேக்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஈஸியாக எப்படி போடுறதுன்னு இதுக்கப்புறம் போட போகிற வீடியோவில் நான் ஈஸியாக சொல்லித்தரேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க.